இன்றைக்கி லீவுனோன்னா வேறு லெவலில் ரேப்பிட் ஆரம்பிச்சிருச்சு. தூங்கி முழிச்ச முகத்தோட ஜெகஜோதி ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே ரேப்பிட் ஆரம்பிக்க வேண்டியதான். இன்றைக்கி என்னத்தை ஓட்ட போகிறோமோ, லீவு தானே, ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, அப்படியே ஜாலியாக ரேப்பிட் ஓட்டிகிட்டு. இன்னைக்கு காசு வந்துச்சுன்னா பிரியாணி சாப்பிட்லாம், இல்லைன்னா தயிர் சாதம் சாப்பிட்லாம், அவ்வளோதான். ஓகே பாய். வீடியோ வந்து பார்த்துட்டே இருங்க, நிறைய இருக்குது, எடுத்து போட்டுகிட்டே இருக்கணும். அன்றைக்கி கண்டிப்பாக இது எந்த இடம் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருந்து இன்றைக்கி என்ன தான் நம்ம ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு கெத்து சீனு போட்டாலும் அந்த மெயின் ரோட்டில் ஓட்டும் போது தாண்டா ரொம்ப பயமாக இருக்குது. ஏதோ பக்கத்தில் வர வண்டி இடிக்கிற மாதிரியே போதப்பா. அவ்வளோதான், வேறு லெவலு. ஜம்முன்னு அப்படியே வேலைச்சேரி வந்து இது என்னது மெயின் ரோடு, ஈச்சங்காடு சிக்னல் போகிற ரோட்டு. ஜம்மு வெயில் தான், என்ன வெயில் அடிக்குது. எப்படி தான் இந்த பைக்கை ஓட்டுறாங்களோ தெரியல, வேறு லெவல். லாங் ஆர்டர்லாம் நாங்கள் எடுக்கிறதே கிடையாதுப்பா, பக்கத்தில் உள்ள சின்ன ஆர்டரே போதும்ப்பா, அதே மன நிம்மதி. அடுத்த பிக்கப் வந்துட்டு, அதனால் ஜம்மு போயிட்டு பிக்கப்பை கஸ்டமரை கூப்பிட்டுட்டு அப்படியே பிக்கப் பண்ணிட்டு ரைட் போக வேண்டியதான். அடுத்து நம்ம போகிற இடம் வந்து வேலைச்சேரி. கேமரா கொஞ்சம் பக்கையாக தான் இருக்குது. ஓகே பாய். நம்ம ஒரு நாள் டியூட்டினோட பக்கத்தில் உள்ள ஆர்டர் மட்டும் எடுத்து ஓட்டணும், பெரிய ஆர்டர் ஓட்டலை. அடுத்தது வேலைச்சேரியிலேருந்து நம்ம சைதாப்பேட்டை போகிறோம், வேறு லெவலு. கஸ்டமர் பிக்கப் பண்ணால் 2 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்குப்பா. ரொம்ப கொடுறோம். இதில் என்னென்னா அந்த 51 ரூபா சில்லறை எடுத்து தராங்க பாருங்கள், அவங்க தான் ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம ஒரு நாள் ரேப்பிடாக ஓட்டிகிட்டே ரொம்ப எதிர்பார்க்கோம், சரி அது 5 ரூபா போட்டு தருவாங்கன்ட்டு. ஆனால் நம்ம எல்லாம் இருக்கானுங்க செம ஷார்ப்பு. அந்த 1 ரூபா சில்லறை எடுத்துகிட்டு வரான் பாரு. இந்த கவர்மெண்ட் பஸ்ஸுக்கெலாம் போகும்போது 1 ரூபா சில்லறை எடுத்துகிட்டு வர மாட்டானுங்க, இந்த ரேப்பிடோக்காரனுக்கு கொடுக்குறதுக்கு 1 ரூபா செமையாக எடுத்துகிட்டு வரானுங்க. நான் எடுத்த ஆர்டர் எல்லாமே இந்த மாதிரி ஆர்டர் தான், வேறு வழி இல்லை. போதும் அவ்வளோதான், பிக்கப் போக வேண்டியதான். வேறு லெவலு. ஹெல்மெட் எதுக்கு இப்படி ஓட்ட போடுறதுன்னா, கிளாஸிக்னா வந்து கேமரா எடுக்கணும், யார் எடுக்கணும் தெரியாதுல்ல. நான் ஓட்டுறேன்னா வேறு ஆள், அதுக்கு அந்த உண்மைக்காக தான் வந்து இது ஓட்ட ஹெல்மெட்டு போட்டுருக்கோம். ஓகே, எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாங்க, ஆனால் உண்மையில் இந்த ஹெல்மெட்டு தான் இருக்குது. ஓகே பாய். அடுத்த ரைடு வந்துட்டு டக்குன்னு போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபுல்லாக ரேப்பிடோ தான், வேறு லெவலில் சம்பவம் பண்ண போகிறோம். ஓகே பாய். ஒரு மணி நேரமாக வெறித்தனமாக ஓட்டிகிட்ருக்கோம். பற்றில ஏரியா வந்து ஏதோ நம்ம ஊர் மாதிரி இருக்குப்பா, ஏதோ சென்னையில் இருந்த மாதிரி இல்லை. இது வந்து மடிப்பாக்கண்டு இந்த ஆர்டரை பார்த்தா தான்ப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நம்ம ஏரியாப்பு. ஜம்முன்னு அடுத்த ட்ராப்பை முடிச்சாச்சு. ஏரியா பற்றில எப்படி இருக்குது பாருங்கள், ஃப்ளாட்டு வேறு லெவலில் இருக்காங்கப்பா. ஆனால் பெரிய பெரிய வீட்டில் குடியிருக்காங்கன்னு தான் பேர். அந்த 66, 61, 51 கரெக்டாக கொடுக்குறாங்க. நேர்மை எதில் காட்டுறாங்கன்னா இதில் காட்டுறாங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏதாவது ஒரு டிப்ஸு கிடச்சாதுன்னா டீயே அடிக்க முடியும். இதே பெட்ரோலுக்கே சரியாக போயிடும் போல். இப்போ மேக்ஸிமம் ஒரு 7 ரைடு ஓட்டியாச்சு, வேறு லெவலு. எல்லாம் சின்ன ரைடு 2 கிலோமீட்டருக்குள்ளே முடிச்சாச்சு வேலை. இந்த பேனா பாருங்கள், இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு கிஃப்ட்டு தந்தார். ஃபஸ்ட் ரைடு போனவர் ஒரு பேனா தந்தார். அவர் வந்து 25 ரூபா தான் அவர் ரைடு. நங்கநல்லூர்லேருந்து நங்கநல்லூர் எல்லாமே சின்ன ஆர்டராக எடுத்தாச்சு. ஏன்னா லாங்கு போயிட்டு தெரியாமல் இழுத்துட்டு போயிடக்கூடாது, ரூட்டு தெரியாமல் எங்கேயா மாட்டிடக்கூடாது. காலையில் தூங்காமல் இப்படி சம்பாதிக்கிறேன் பாருங்கள், அப்படிலாம் கிடையாது. நல்லா தூங்கி எழும்பி போயிட்டு வந்தாச்சு. ஓகே வாங்க, அடுத்து என்ன ரைடு என்ன வரல, இந்த கேப்பில் ஒரு வீடியோ போட்டாச்சு. ஓகே பாய். ரொம்ப பசிக்குதுப்பா, அதனால் அப்பப்போ ஒரு டீ அடிச்சுக்கிட வேண்டியதான். இது எந்த ஊருன்னே தெரியல. பள்ளிக்கரணையா. டீயை அடிச்சுட்டு அடுத்த ரைடை பார்ப்போம்.
ஒருத்தல குடிச்சிட்டு போயிடலான்னு பார்த்தா காசு கொடுக்குற இடத்துல டிஃப்ரெண்ட்டாக இருந்த ஒரு ஸ்வீட்டு ஒரு வேறு லெவலில் இருக்கா. அது பாதி ரவுண்டு நம்ம முடிச்சிட்டோம். அது ரெண்டாவது சேட்டா கடைனாலே ஸ்வீட்டு தான் வேறு லெவலு. நம்ம பசி தாங்க அப்படியே 1 மணி நேரம் ஆட்டி வெளுக்க போகிறோம் ரைடில். டீயை குடிச்சிட்டு ஸ்வீட் எடுத்துங்க என்ன போதும். ஓகே பாய். ட்ராப் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வேல்ஸ் காலேஜ் பல்லாவரம். வேல்ஸ் காலேஜ் ஏதோ எக்ஸாம் நடக்குது போல். என்ன சிஏ எக்ஸாமா? நம்மளாம் அதுக்கு தான் படித்தோம். ஓகே அடுத்த ரைடு போவோம். ஏற்றிட்டு வந்தேன். அவர் டப்புன்னு பிரியாணி கடையை பார்த்தோன்னா உள்ளே போந்துட்டு ஒரே ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்துடுவோம் ஜி அப்படின்னாரு. ஓகே போய்ட்டு வாங்க. வேறு என்ன? பம்மல் பல்லாவரம் பக்கத்தில். வேறு 3ஆவது போகுது. ஒரு சாப்பாடை போட்டு நொறுக்க வேண்டிதான். மத்தியானம் வந்து ஆர்டர் ஸ்லோவாகிடும். ஒன்றும் கிடைக்க முடியும். நல்லா தூக்கம் வருது. அடுத்த ரவுண்டு தூங்கிட வேண்டிதான். ஏற்கனவே எழுமுனா 10 மணி. பிரைவேட் ஓட்டம் ஒரு 3 மணி நேரம். வளசரவாக்கம் வேண்டாம் டே. வளசரவாக்கம் சைடெலாம் போகவே கூடாது. வேறு ரூம் போக வேண்டியதான். பாட்டி கையால் செம்மையாக ஒரு சாப்பாடை போட்டுட்டு ரேப்பிட்டோ இல்லை ரைடை இப்போ முடிச்சிட வேண்டியதான். இன்னும் 2 நிமிஷம் டப்புன்னு போயிட்டு ரேப்பிட்டோ முடிச்சிடுவோம். நாளைக்கு பார்ப்போன்னே அவ்வளோதான். ரேப்பிட் ஓட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம ஏதோ பைக் நல்லா ஓட்டுறாங்க அப்பாடு ஆளை ஏற்றிட்டு போகிறோம் வாரோம் ஈஸின்னு நினைக்கும். எல்லா வேலையும் கஷ்டம்தான்ப்பா. சரி என்னென்ன கேள்வி தான் கேட்குறாங்க. தப்பாக லொக்கேஷன் போட்டிருக்காங்க. அதை தாண்டி போய் விட வேண்டியிருக்கு. இவ்வளோ தானே ரேட்டு அப்படின்னு பேசுகிறாங்க. அந்த 38 ரூபா வருதுப்பா. அதே 38 ரூபா கொடுக்கானுங்க. மனசாச்சு ஒரு 40 ரூபா கூட கொடுக்க மாட்டேங்காங்க. ஒரு நாள் நமக்கு புதுசாக ஃபுல்லாக ஓட்டும் போதே இப்படி இருக்க. டெய்லி ஓட்டுறவங்க எப்படி நினைப்பாங்க, என்னடா இப்படி இருக்கானுங்க. அந்த கரெக்டாக இருக்கானுங்க. ஆனால் லொக்கேஷன்லாம் தப்பாக போட்டுருக்கானுங்க. சம்பவம் பண்ணுறானுங்க போய் வேறு லெவல். ரொம்ப கஷ்டம். எல்லா வேலையும் கஷ்டம் தான் இதுலேருந்து தெரியும். அதனால் இருக்கிற வேலையை நல்லா பாதுகாத்துக்கிடுவோம். ஓகே புதுசாக எதாவது ட்ரை பண்ணால் இப்படி தான் நடி பார்க்கணும். ஃபைனலாக வேறு லெவலில் ரேப்பிட்டோ ஓட்டி முடிச்சாச்சு. முடியாது, பெண்டு கலந்துருது அவ்வளோதான். ஓகே இன்னைக்கா லீவுனா ஓட்டி பார்ப்போம். சும்மாலாம் ஓட்டக்கூடாதுப்பா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முடியலை, நாக்கு தள்ளி ரொம்ப வெயில். ஓகே வீடியோவில் பார்ப்போம். வீடியோ போட்டு விட்றேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். பரவாயில்ல. இன்றைக்கி காலையில் அப்படி 10 மணிக்கு பைக் ஓட்ட ஆரம்பித்து ஒரு 2:30 வரை ஓட்டினேன். பரவாயில்ல. ஒரு 644 ரூபா கிடச்சிச்சு. 200 ரூபா பெட்ரோல் போக 400 ரூபா லாபம்.